டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல மேஜரா வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட் வந்து கேட்பாங்க. அது என்ன அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் சார்ட் படம் பார்த்து கதை சொல்க அப்படின்னு சொல்லுவாங்க. படம் பார்த்து கதை சொல்க. என்ன படம் பார்க்குறது என்ன கதை சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் நமக்கு திரும்ப 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 கேட்குற ஒரு ஏரியா. பயங்கர சூப்பரான ஏரியா, இன்ட்ரெஸ்டிங்கான. இதில் ஃபஸ்ட்டு வேரியபிள் என்னங்கிறது தெரியணும். நம்ம கீழே வந்து ஆரம்பிப்போமே. ஃபஸ்ட்டு கீழே வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். இந்த ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா ஒரு ஆர்டினரி தெர்மோமீட்டர்ல மெஷர் பண்ணுற டெம்பரேச்சர் தான் ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். அது வந்து கீழே. ஸோ இங்கே அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டினா மாஸ் ஆஃப் த வாட்டர் கொடுத்தோட மாஸ் ஆஃப் த யூனிட் கேஜி ஆஃப் ட்ரையாக சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஸ்பெசிஃபிக்னா யூனிட் மாஸ், யூனிட் மாஸ் ஆஃப். அப்புறம் வேப்பர் ப்ரெஷர். ஸோ 2 பேர் வெர்டிகலா, அதுதான் ஒருத்தன் வெர்டிகல்ல 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் யாரா அப்படின்னு பார்த்தா சேச்சுரேஷன் கர்வ். சேச்சுரேஷன் கர்வ்ல வந்து 100% ரிலேட்டிவிட்டி இருக்கும். இங்க ஆரம்பிக்கும் போது 0% ரிலேட்டிவிட்டி இருக்கும். ரிலேட்டிவிட்டி வந்து 0% இங்க 100% அங்க அப்படி இருக்கும். ஸோ வந்து ஒரு வேரியபிள் 2 வேரியபிள் 3 வேரியபிள் 4 வேரியபிள் முடிச்சிட்டோம். 4 தான் முக்கியம். அடுத்தது வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கும். அது வந்து இங்க இன்க்ளைண்டா இருக்கும். வெட் பல்ப் டெம்பரேச்சர். வெட் பல்ப் டெம்பரேச்சர் என்னன்னா the temperature measured by the thermometer சரௌண்ட் வித் வெட் கிளாத். ஈரத்தை சுற்றி வச்சுக்கணும். அப்புறம் மெஷர் பண்ணோம், அதை வெட் பல்ப். அதே போல ஹீட் கண்டென்ட் என்தால்பி இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர்னால கான்ஸ்டன்ட் என்தால்பினா 2 ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே இன்க்ளைண்டா இருக்கனால இது. ஸோ 1 2 3 4 5 6 விஷயம் இருக்கு. அப்புறம் ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து கர்வா இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்டீப்பராக இருக்கும்னு வச்சுங்க. அது பற்றிக்கு நம்ம அதை பற்றி யோசிக்க தேவை. இப்போ நம்ம இவன் 6 பேர் மட்டும் வச்சு நம்ம என்னென்ன ஃபீல் பண்ணணும். அப்புறம் 7வதா 1 2 3 4 5 6 7வதா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது அப்படின்னா இவன் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னா இவன் நேராக முட்டிச்சா பாண்டிய சைடில் போயிட்டு சேச்சுரேஷன் கர்வ் முட்டை வைக்கணும். முட்டை வச்சுட்டு அப்புறம் கீழே வந்தால் இதுதான் டியூ பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். இந்த பாயிண்ட் கரஸ்பாண்டிங் பாயிண்ட். அப்போ இதுதான் இந்த 7 விஷயம் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து கொஞ்சம் இன்க்ளைன் லைனாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இன்க்ளைன் லைனாக இருக்கும் அப்படின்றது ஸ்பெசிஃபிக் வால்யூமோட இது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இந்த 7 விஷயம் மாற்றி எல்லா ப்ராசஸும் கேட்போம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் இந்த 7 விஷயத்தை வந்து நம்ம இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ். இது சென்சிபிலிட்டி ப்ராசஸ். சென்சிபிலிட்டி ப்ராசஸ் இந்த 7 என்னென்ன ஆச்சுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் என்ன ஆகுது? ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் என்ன ஆகுது? இட் இஸ் increases. ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் increase ஆகும். அதே போல இங்க போய் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர் ஆல்சோ increases. enthalpy increases. சென்சிபிலிட்டில என்ன நடக்குது என்ன அப்படின்னா சென்சிபிலிட்டில ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் increases, வெட் பல்ப் டெம்பரேச்சர் increases, enthalpy increases. அப்ப ஸ்பெசிஃபிக் கான்ஸ்டன்ட், வேப்பர் பிரஷர் கான்ஸ்டன்ட், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ இது மூணுமே வந்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குன்னா கரெக்டாக இந்த 1 வந்து இங்கே தான் போய் முட்டோம், 2ம் இங்கே தான் வரும். ஸோ ரெண்டுமே டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து கரஸ்பாண்டிங் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ மொத்தம் எத்தனை 6 வேல்யூ. யாரோ ஒருத்தனை விட்டோம். ரிலேட்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ் வந்து ஹீட்டிங்னால இட் இஸ் குறையலாம். ரிலேட்டிவிட்டி குறையலாம். ஸோ இதான் நீங்கள் 7 விஷயமும் எல்லா ப்ராசஸுக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் எப்படி இதுவாகுதுன்றது தெரியும். இது சென்சிபிலிட்டி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சென்சிபிலிட்டி தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது சென்சிபிள் கூலிங்க்கு என்ன ஆகலாம் அப்படின்னா சென்சிபிள் கூலிங்க்கு இப்போ உள்ள இருக்க எல்லாத்தையும் அழிச்சிடலாம். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு புது சைக்கோமெட்ரிக் சார்ட் கிடைக்கும். ஸோ புது சைக்கோமெட்ரிக் சார்ட் எல்லாத்தையும் அழைச்ச பிறகு நம்ம இது இப்போ சென்சிபிள் கூலிங். சென்சிபிள் கூலிங்னா கூல் பண்ணுவோம். கூலிங்னா கூல் பண்ணுவோம். 1 இங்கே 2 இங்கே. அப்போ என்ன ஆகும்? சென்சிபிள் கூலிங்க்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உல்டா மாறும். ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் குறையும், வெட் பல்ப் டெம்பரேச்சர் குறையும், என்தால்பி குறையும், ஸ்பெசிஃபிலிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், வேப்பர் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஆனால் இவன் மட்டும்
ஏறுவான் கொடுக்கணும். ஸோ சென்சிபிலிட்டிக்கும் சென்சிபிள் கூலிங்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து கிளியராக தெரியும். ஸோ எல்லா ப்ராசஸ்க்கும் நம்ம வந்து இது வந்து கேட்பாங்க, அப்போ ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். சரி, இதை கற்றுக்கிட்டோம். அடுத்தது என்ன கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம எளிமையான ஒரு விஷயம், மேலே ஏற்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுறோம். எங்கடா ஏற்றுறீங்க அப்படின்னா, இங்கே டைவர்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இது வந்து ஹியூமிடிஃபிகேஷன் சொல்லலாம். ஹியூமிடிஃபிகேஷனில் வந்து டைவர்ட் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கா அப்படின்றது தெரியும். வெட்வெட் டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா, இவன் இன்க்ரீஸ் ஆகிறா, என்தால்பி இன்க்ரீஸ் ஆகிறா. ஏன்னா வந்து இங்கேருந்து அம்பு விடணும் கரெக்டாக 90 டிகிரி அப்படி விட்டுவிடணும்னா அது இன்க்ரீஸ் ஆகும். சென்சிட்டிவிட்டி இவன் இன்க்ரீஸ் ஆகிறான், வேப்பர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறான். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் அவனும் பார்த்தீங்கன்னா கீழே அவனும் இன்க்ரீஸ் ஆகிறான். ரிலேட்டிவிட்டி இங்கேருந்து அப்படி மேலே போகிறதுனால அவன் இன்க்ரீஸ் ஆகிறான். ஸோ இதான் வந்து ஹியூமிடிஃபிகேஷனில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு முக்கியமான ப்ராசஸ்ஸு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டீஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ண போகிறோம். டீஹியூமிடிஃபிகேஷன்னா அம்பு வந்து இங்கே வரும், ஒன்று இங்கே எல்லாம் உல்ட்டா வரும். இங்கே டைவர்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் தான், ஆனால் வெட்வெட் டெம்பரேச்சர் வந்து இவனுக்கு அப்படியே உல்ட்டா. அப்படியே டீஹியூமிடிஃபிகேஷன்னா எல்லாமே உல்ட்டா உல்ட்டா சொல்லிட்டு ஏதாவது இங்கே உங்கள்கிட்ட ஆகும். ஸோ அது வந்து 4 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். 4 இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் வந்து ஃபுல்லாக வந்து என்னென்ன பேராமீட்டர் எப்படி மாறும் தெரிஞ்சுக்கணும். இது 4 மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காம்பினேஷனும் நம்ம இது பண்ணுவோம். அது என்ன காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன காம்பினேஷன் அப்படின்றது தான் வந்து நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும். அந்த காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த அம்பு இங்கே வந்தால் சென்சிபிலிட்டி, இப்படி வந்தால் இது ஓர் 1 சென்சிபிலிட்டி, 2னா சென்சிபிள் கூலிங், 3னா ஹியூமிடிஃபிகேஷன், 4னா டீஹியூமிடிஃபிகேஷன். இப்போ ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன் அப்படின்னா இட் வில் பி லைக் திஸ். இது ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன். இங்கே கூலிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன்னா இங்கே வரும் கூலிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கூலிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன். இப்போ 4 ப்ராசஸ் வந்து 8 ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த 8 ப்ராசஸ்க்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 8 ப்ராசஸ்க்கும் நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது 4 நம்பரை வச்சுக்கணும், இது 5 நம்பரை வச்சுக்கணும், இது 6 வச்சுக்கணும், 7 வச்சுக்கணும். ஸோ அது மொத்தம் இங்கே ஒரு 4 இருக்கும். அப்போ இவன் 5, இவன் 6, இவன் 7, இவன் 8. அதுக்கப்புறம் வெட்வெட் டெம்பரேச்சர் மட்டும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறது வந்து இது பேர் வெட்வெட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருந்து நம்ம வந்து கூல் பண்ண வச்சுங்களேன் 1 to 2. இது பேர் எவாப்ரேட்டிவ் கூலிங் ஆர் அடியாபேட்டிக் சேச்சுரேஷன் ப்ராசஸ். இது என்னன்னா, என்தால்பி இஸ் கான்ஸ்டன்ட், வெட்வெட் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். வெட்வெட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இருந்தால் அது அடியாபேட்டிக் சேச்சுரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு தெரியும். இல்லை என்தால்பி கான்ஸ்டன்ட் தான் அடியாபேட்டிக். இந்த கூலிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன், கூலிங் அண்ட் டீஹியூமிடிஃபிகேஷன் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் சம்மர் ஏர் கண்டிஷனிங். ஹீட்டிங் அண்ட் ஹியூமிடிஃபிகேஷன் யூஸ் ஃபார் வின்டர் ஏர் கண்டிஷனிங் இது தெரியும். ஸோ இந்த மாதிரி சைக்கோமேட்டிக் ப்ராசஸில் எல்லா ப்ராசஸும் இம்பார்ட்டன்ட்டு. இது வந்து கண்டிப்பாக ஒரு 2 கேள்வி வந்துடும் காம்படிஷன். ஈஸியாக நம்ம பார்த்து கொஸ்டின் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஈஸியாக அதை கொடுத்து பண்ணிடலாம். ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான கான்செப்டை நம்ம பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரிசல்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.